மலையீச்சம் வந்து பிடிங்கி வந்து சாப்பிட வந்திருக்கோம். மேலே நிறையா பழம் இருக்குது பாருங்கள். மேலே ஏறி தான் வந்து பறிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மலையீச்சம் வந்து பிடிங்கி வந்து சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பின்னாடி வந்து அந்த இடத்துல ஒரு மலை ஈச்சமரம் வந்து பெரிய மரமாக நிற்கிது. அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஈச்சங்கொலையாக வந்து நிறையா கொப்பு கொப்பாக இருக்குது மக்களே. அதெல்லாம் இன்றைக்கி வந்து போய்ட்டு பழம் பழுத்துருச்சுன்னா கீழே வந்து விழுந்திருக்கோம். அதை போய்ட்டு பார்ப்போம். பழுத்துருந்துச்சுன்னா வந்து மேலே ஏறி இந்த கொப்பை வந்து பிடுங்கிட்டு நம்ம வந்து வந்துடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு பார்ப்போம் பழுத்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 2 மரம் நிற்கிது. அதில் 2 மரத்தில் இந்த கூட்டுள்ள மரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா காய்ச்சிருக்கு. அதான் போய்ட்டு பார்க்க போகிறோம். லாங்கில் வந்து பார்க்கும்போது நல்லா ஆரஞ்சு கலரில் கொள்ளையாக தெரியுது. என் கிட்டத்தில் போய் பார்த்தா தெரியும் பழத்திருக்கலையான்னு சொல்லிட்டு நானே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். பழத்துனா அந்த கண்டிப்பாக வந்து மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பனைமரம் மாதிரி தான், ஈஸியாக ஏறி போடலாம். ஆனால் வந்து மேலே போக முடியாது. நம்ம வந்து அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு எட்டி பறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேலே வந்தீங்கன்னா முள், அதனால் மேலே அவ்வளோதான் ஏற முடியாது. பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இருந்துங்களே அலக்கு இருக்குல்ல, அலக்கில் வந்து அருவா வச்சு இழுத்து வெட்டினாலே உண்டு. எதையாச்சும் ட்ரை பண்ணி கொடுங்க பார்ப்போம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பழைய இந்த நம்ம நார்மலாக ஈச்சம்பழம் இருக்குல்ல, அதை வந்து பிடிங்கி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த அதில் சுற்றி பாருங்கள், அதை நல்லா புதரப்போதாக தெரிய போகிறாமே அந்த ஈச்சம்பழமே. இதுதான் சரி மலை ஈச்சம்பழம் பிடுங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். பார்ப்போம் வாங்க. நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மேலே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த மேலே நிறையா பழம் இருக்குது பாருங்கள். கொப்பு கொப்பாக இருக்குது, நிறையா கொப்பு கிடக்கு. என்ன ஒன்றுனா பார்த்திங்கன்னா வந்து கீழே போகிறதுக்கு வழியே கிடையாது மக்களே. இங்கே பாருங்கள், சுற்றி அது அந்த செடி முளைச்சிருக்கு, பழுத்து கீழே கொட்டி ஃபுல்லாக புதராக இருக்குது. இதுக்குள்ள எப்படி உள்ளக்க போகிறதுன்னு டவுட்டாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு இந்த வீட்டில் வந்து. சரி இன்றைக்கி வந்து பார்ப்போமேன்னு வந்து பார்த்தா இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல மக்களே. ஆனால் வந்து ஈஸியாக வாட்டமாக அதில் ஏறிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நல்ல வாட்டமாக இருக்குது. ஏதாச்சும் எட்டி பிடுங்கி வந்து ஒரு வேலையை வந்து எடுத்துடலாமா. நம்ம வந்து உள்ளுக்கு எப்படியாச்சும் போகிற ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து நுழைஞ்சி போக முடியுமான்னு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இதை சுற்றிட்டு எங்கேனாச்சும் கேப் இருக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துலயாச்சும். பார்ப்போம், இப்படி சுற்றி வருவோம். கேப்பில் இருந்துச்சுன்னா பொத்துட்டு போய்ட்டு மரத்துக்கு அடியில் போய்ட்டோம்னா பையை ஏறி போயிடலாம். ஏறி போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பறிச்சிடலாம். பாருங்கள், நானும் சுற்றி வரேன், கேப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உதராக இருக்குது. இந்த கூடையில் பார்த்திங்கன்னா அருவா இருக்குது. கூடையை எடுத்துகிட்டு படிச்சுட்டு போனோம்னா கொப்பு ஒடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள வச்சு வீட்டு கொண்டு போகலாம்னா அதுக்கு ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்தேன். எங்கிட்டமே கேப் கிடையாது எனக்கு. இது எப்படி போகிறேன்னு தெரியல. ஃபுல்லாக இதுவாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. ஒரு தடவை உள்ள பார்ப்போம், இருந்தாச்சும் கண்டிப்பாக கேப் இருந்தே ஆகும். இந்த கேப் போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்ப்போமா. இதுலேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி எப்படியாச்சும் போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இதில் போகலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு இந்த ஈச்ச செடி தான் இருக்குது. இதை மட்டும் லைட்டாக ஒதுக்கிட்டோம்னா வந்து ஈஸியாக போகலாம் பார்க்கலாம். இங்கே வரேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது மக்கள். இங்கே வரேன். இந்த கேப்பை மட்டும் எப்படியாச்சும் ஒதுக்கிட்டோம்னா வச்சுங்களேன் உள்ளே ஈஸியாக போயிடலாம். கூடி வந்து முன்னாடி நானும் மாதிரி வச்சுட்டு உள்ளே போயிட்டோம்னா போயிடலாம் கையை. பாருங்க, வெளியிலேருந்து பார்க்கல ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளக்க பாருங்களேன் ஃபோட்டோலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கிட்ட பாதை தெரியல. இல்லை எப்படியா ஒரு வழி வந்தாச்சு. போய்ட்டு முதல்ல மரத்துக்கு அடியில் போக முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அதான் மெயின். கீழே போயிட்டோம்னா தான் மேலே ஏறலாம். இல்லை ஈச்ச மட்டுமே. நண்பர்களே, கீழே பார்த்தீங்கன்னா ஈச்சங்காயெல்லாம் கிடக்குங்க. இந்த பாருங்க, ஈச்சம்பழம் ஒன்று வந்து கீழே கிடக்கு. ஆனால் காஞ்சி போய் கிடக்கு. வா, மரம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. இந்த சைடு பாருங்க, இந்த மரத்தில் நம்ம ஏறணும். ஆனால் அடியில் போக முடியாது இல்லையே. அப்பா எப்படி இருக்குது. இல்லை நான் எங்கிட்டு போய் போகிறதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேப் கிடக்கு. அநேகமாக இதுக்குள்ளே போனாலே நினைக்கிறேன். வீட்டு ஓகே மக்களே, இதை பார்த்திங்கன்னா லைட்டாக சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன்.
கலையை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க, இந்த இருக்குது. அப்புறம் அடியில் இருக்குது. இந்த ஒரு 4-5 அந்த இதை மட்டும் வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஏறி போகிற கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி போட்டிருக்கேன் பாருங்க. வெட்டி சுத்தம் பண்ணி அதில் மரத்தில் ஏறுற மாதிரி வாட்டமாக கொண்டாந்துட்டேன். என்ன ஒன்றுனா வந்து மரத்தில் ஏறி நம்ம வந்து தேவையான குப்பை வந்து பறிச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே எதுவும் பழம் கிடக்குதான்னு பார்க்க போகிறோம். பழம் நிறையா கொட்டி கிடக்கு, காஞ்சி கிடக்கு மக்களே, எதுவுமே சாப்பிட முடியாது. இந்த பாருங்க, நம்ம சுத்தம் பண்ணி இந்த வழியை பாருங்கள், குகை மாதிரி வச்சுருக்கோம். மேலே ஏறி தான் வந்து பறிக்க போகிறோம். இப்போ ஏறுறாலாம் பிரச்சனை இல்லை, நேரி மேலே ஏறிட்டு வீடியோ எடுக்கிற ஆள் இல்லையே. கேமரா வந்து எந்த இடத்துல வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னு தெரில. நம்மளாம் லாங்கில் வச்சா தெரியும் உங்களுக்கு, இல்லைன்னா கேமரா கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து மரத்துக்கு மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கண்ணு கொடுத்துட்டே சூரியன் அடிக்குது நேரம். பாருங்கள், பாதி மரத்தில் நிற்கிறேன். இன்னும் வந்து மேலே போகணும். இங்கே பாருங்கள், வலதுக்கு ஏறணும். ஏறி போய்ட்டு தான் அந்த கொலையை பறிக்கணும். வீடியோ வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க்கானது இருக்கனால வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். மேலே பறிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி யாருமே ஈச்ச மரத்தில் ஏறி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் தான் ஏறி நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் தான். நல்லா ஸ்டெப்பாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்டெப்பாக ஏறலாம். அது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. என்னோடய பனை மரம் வந்து வழுக்கும். இது நல்லா வந்து ஸ்டெப்பாக இருக்கனால வந்து ஈஸியாக போயிட்டுருக்கலாம். கேமரா வச்சுக்கிட்டு ஏறிக்கிட்டு, ஆனால் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். ஓகே, 1000 வந்துட்டு கொஞ்சம் ஏறணும். எவ்வளோ ஈச்சமலை இருக்குது பாருங்க மக்களே. மேலே வேறு தெரியுதானு தெரில, அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. எத்தனை வளம் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியும் லொக்கேஷன். ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆடம் எடுக்க முடியனால கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு நான் படிச்சுட்டு காமிக்கிறேன் மக்களே. இதுக்கு மேலே வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறி போயிட்டு மேலே தான் போயிட்டேன். பட் அருவா வந்து வச்சு அந்த கொலையை வெட்ட முடியல. கொஞ்சம் நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வந்து எடுத்து விடலாம் அப்படின்னு நினச்சேன். மேலே போய்ட்டு உட்காந்துக்கிட்டு அந்த கொலையை வந்து வெட்ட முடியல. ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அருவா கீழே போட்டேன். கிடக்கு அருவா உள்ளே கிடக்கு, எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு வந்து வேறு ஐடியா தாங்க பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கயிறு கம்பு வந்து கட்டிட்டு அந்த கம்பில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேலே வந்து வெட்ட முடியும்னு தோணுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வீட்டில் போய்ட்டு கயிறும் கம்பை வந்து எடுத்து வர போகிறேன். ஸ்டெப்புக்கு மாதிரி வந்து ஸ்டெப்பு கட்டிவிட்டு அதில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏறி போகிறதுக்கு இறங்குற ஈஸியாக இருக்குது. ஆனால் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் வந்து வாங்கி வெட்டுறது வந்து சிரமமாக இருக்குது. அதோடய நான் உட்காந்துருக்க இடத்துக்கும் அந்த கொலை வந்து தொங்குற இடத்துக்கும் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கூட இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி எட்டி வந்து வெட்ட முடியல. அதனால் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு போய்ட்டு கயிறும் கம்பு கயிறு வந்து எடுத்து கர போகிறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். அதே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு கயிறும் கம்பு எடுத்து வந்துட்டேன். இப்போ வாங்க திரும்ப போய்ட்டு மேலே ஏறலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மக்களே. மக்களே பார்த்திங்கன்னா தயாராகியாச்சு. இங்கே பாருங்க, கயிறு கம்பெல்லாம் ரெடிட்டு தோலில் பார்த்திங்கன்னா கயிறு போட்டுக்கலாம். அதை வந்து இடுப்பில் கட்டிட்டு நிற்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து காலில் வச்சுக்கிறதுக்கு. இதாங்க போவோம். இந்த நம்ம வந்து உருவாக்கின வழி இந்த இருக்குது. இந்த வைக்கும்
மக்களே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பறிச்சலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. உங்களுக்கு என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ரோப்பை கட்டிட்டு என்னாச்சு, எனக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த குளம் இருக்குது, ஈச்சங்குளம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்கள். நல்லா சிவந்து இருக்குது காயெல்லாம். நல்லா பார்த்திங்கன்னா சிவந்து இருக்குது. இப்போ ஒடிக்க போகிறோம், ஒடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து ஒரு குளம் வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன். காற்று பயங்கரமாக அடிக்குது மக்களே, காற்று சரியான காற்று. மேலே நிற்கவே முடியல. யாருங்க பழுத்து காஞ்சிருச்சு, இதெல்லாம் பழுத்து காஞ்சிருச்சு. கேட்குதானு தெரில. அங்கே போய்ட்டு வந்து இப்போதைக்கு சாப்பிட முடியாது. ஒரு 2 நாள் தண்ணி தெளிக்க வச்சு பழுத்து தண்ணி தெளித்து பழுக்க வைக்கணும், அப்போ நல்லா பழுக்கும். ஓகே, இன்னும் ஒரு 4-5 குலை வந்து பிடிங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கிடுவோம். கொஞ்சம் சிரமமாக இருக்குது மேலே நிற்கிறதுக்கு. நண்பர்களே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மேலே ஏறி கஷ்டப்பட்டு ஒரு 2 கொம்பு வந்து பறிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், நான் இங்கே காமிக்கிறேங்க. 2 கொப்பு மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டால் நிறையா கொப்பு இருக்குது, இருந்தாலும் நமக்கு 2 கொப்பு போதும். நிறையா குருவிலாம் இங்கே வந்து உட்காருது, அது சாப்பிட்டு போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா அப்போலாம் வந்து பழுத்து காஞ்சி போயிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அரப்பழம்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து எடுங்க அப்படின்னு காமிக்கிறேன். இதாக இருக்காரு இந்த பக்கம் அரப்பழம் பாருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரப்பழம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மக்கள் இதில் பார்த்திங்கன்னா அரப்பழம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கொப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் இருக்குது, அங்கே அப்படின்னு காமிக்கிறேன். இந்த பழம் இருக்குது, இது பழம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து காஞ்சிருக்கு. 2 நாள் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த ஈச்சம்பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் பேரிச்சம்பழம் மாதிரி இருக்கும். இன்னும் அந்த கப்பில் பார்த்திங்கன்னா வந்து அரப்பழம் ஏகப்பட்டது இருக்குது. அது எவ்வளோ பெரிய கொப்பம், நிறையா அது சின்னமாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஒன்றே பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் நல்லா பழுக்க வச்சு அப்புறமா சாப்பிட்லாம். இதில் ஒரு ஆலப்பழம் மக்களே, இந்த பாருங்க. இல்லை பாருங்க, இதுவும் சாப்பிட்லாம். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் வந்து பழுக்க வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பழுத்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈச்சங்களை பறிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து நொங்கு வெட்டினேங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நொங்கு வெட்டினேன். இது ஏன் இப்போ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டுன்னு நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த மரத்தில் ஏறி வந்து நொங்கு வெட்டி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது செகண்ட் வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் வந்து நார்மலாக எடுத்து ஒரு வீடியோ போட்டுருப்போம். திரும்ப பார்த்திங்கன்னா வந்து அந்த மரத்தில் வந்து நொங்கு காய்ச்சி திரும்ப இந்த வருஷம் வெட்டுறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த 1 வருஷம் என் கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9500 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகுது. இது டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துருச்சு, நம்ம இங்கே ஏன்னா ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தா அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இதில் ரொம்ப பெரிய நொங்கெல்லாம் அவ்வளோ வெட்டலை, ஒரு 2-3 கூட கடந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நொங்கு. இருங்க ஒரு நொங்கு வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே இடத்துல உட்காந்து நொங்கு வெட்டி வீடியோ போட்டேன். நான் திரும்ப வந்து இந்த மரத்தில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஞாபகம் தாங்க வருது. ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்த ஞாபகம் தான் வருது பாருங்க. சரியான நொங்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வருஷம் இந்த மரத்தில் வெட்டுவேன். இப்போ நம்ம சேனல் லோகோ இருக்குது பார்த்திங்களா, அப்படி மரத்தில் உட்காந்த மாதிரி, அது இந்த மரத்தில் தான் உட்காந்து எடுத்தேன். அந்த லோகோ கூட இப்படி சிரிச்சபடியே அப்படி உட்காந்துருக்கேன் மட்டையை பிடிச்சிக்கிட்டு. இப்போ அந்த லோகோ அதெல்லாம் வச்சுருக்கேன். அதான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன்.
சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய்.